மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் 14 மற்றும் 15 திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கான விமான பயணச்சீட்டு இலவசம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் வெடித்த புதிய போர் நிலவரங்கள் குறித்தும், இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விமான விபத்து குறித்தும், இலங்கையின் அரசியல் நிலவரங்கள் குறித்தும் விடயங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை நிலவரத்தை தொட்டு ஏனைய விடயங்களுக்கு செல்லலாம். இலங்கையில் கடந்த மாதம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் இதுவரை ஆட்சி அமைக்கப்படாத உள்ளூராட்சிகளில் ஆட்சிகளை துரிதமாக அமைக்கும் நகர்வுகள் தீவிரப்பட்டுக் கொள்ளும் நிலையில் வடக்கில் முக்கிய உற்றுநோக்கலை ஏற்படுத்திய யாழ் மாநகர சபையின் முதல்வராக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மதிவதனி விவேகானந்த ராஜா இன்று தெரிவு செய்யப்பட்டார். 19-16 என்ற வாக்குகளின் அடிப்படையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சங்கு சைக்கிள் அணியின் முதல்வர் வேட்பாளர் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரை 3 வாக்குகளால் மதிவதனி விவேகானந்த ராஜா தோற்கடித்து யாழ் முதல்வருக்குரிய அணிகலனை தனக்கென எடுத்துள்ளார். வடக்கின் உள்ளூராட்சி சபைகளை மையப்படுத்தி இடம்பெறும் நம்பர்ஸ் கேம் எனப்படும் எண்களின் விளையாட்டு பல பரீட்சையில் இப்போது யாழ் மாநகர சபையை மையப்படுத்திய பல பரீட்சை தற்காலிகமாக முடிந்துவிட்டது. இந்த பல பரீட்சைக்காக அண்மையில் கொள்கை உடன்பாடு கண்ட கஜேந்திரன்களின் மிதிவண்டி சக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்குக்கு இவரது தெரிவு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்பில் தற்போதைய மதிவதனியின் வகிவாகம் ஒப்பீட்டு ரீதியில் மிகச் சிறியதாக இருந்தாலும் மதிவதனி என்ற பெயர் மீண்டும் தமிழர்களின் அரசியல் பரப்பில் அடிபட ஆரம்பித்துவிட்டது. யாழ் மாநகர சபைக்கான முதல்வர் தெரிவில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் இடம்பெறும் பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் எனப்படும் அரசியல் சந்தைப்படுத்தலில் இப்போது டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபியுடன் தமிழரசு கட்சி இருப்பது இன்றைய வாக்கெடுப்பில் தொழில்நுட்ப ரீதியில் உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைய வாக்கெடுப்பில் தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளரை டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபியும் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஆதரித்து வாக்களித்துக் கொண்டது. ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தியின் திசைகாட்டியைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை வீடு வீணை என ஒருபுறமும் சங்கு சைக்கிள் என மறுபுறமும் இருக்கும் இந்த ஆட்டத்தை முக்கோண ஆட்டமாக மாற்றி தமது தரப்பின் முதல்வர் வேட்பாளர் கபிலனை வெற்றி பெற வைக்க முடியாது என்பது தெரிந்ததால் இந்த மதில் மேல் பூனை நிலையை திசைகாட்டி எடுத்தது. இந்த நிலையை அது இப்போது நடுநிலைமை எனவும் குறிப்பிடுகிறது. ஆனால் என்னதான் இலங்கையில் இவ்வாறு எல்லாம் உள்ளூராட்சிகளில் ஆட்சி அதிகார ஆட்டங்கள் அரங்கேற்றப்பட்டாலும் உலக சந்தையில் இன்று சடுதியாக 8 வீதத்துக்கு ஏறிய எண்ணெய் விலையேற்றம் உட்பட்ட மத்திய கிழக்கின் புதிய போர் நிலவரங்கள் எதிர்வரும் நாட்களில் நிச்சயமாக இலங்கை தீவையும் உலுப்பிக் கொள்ளும். இதனால் இவ்வாறான உலுப்பங்களுக்கெல்லாம் காரணியாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஆல் அவுட் வார் எனப்படும் முழு போர் நிலைமையின் அபாயத்தின் மீது உடனடியாகவே பார்வையை பதிப்பது உசிதமானது. இஸ்ரேல் தனது ஆபரேஷன் ரைசிங் லயன் அல்லது சிங்கத்தின் உதயம் என்ற குறியீட்டுடன் ஈரான் மீது நேற்றிரவு ஆரம்பித்த பலமான இராணுவ நடவடிக்கை ஈரானுக்கு பெரும் இழப்புகளையும் சாமானிய ஈரானிய மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் வழங்கியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்த ஈரான் சொல்லியது சொல்லியபடியே இந்த பதிவு பதியப்படும் போது இஸ்ரேலை நோக்கி 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா வான்கலங்களை ஏவி தாக்குதலை தொடுத்து தனது உடனடி பதிலடியை ஆரம்பித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலும் பதிலுக்கு ஈரான் மீதான தாக்குதல் இன்று மட்டும் நடத்தப்பட்டு ஓய்வுக்கு வரும் ஒரு தாக்குதல் அல்ல, ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என சூளுரைத்துள்ளதால் 2 நாடுகளுக்கும் இடையில் தாக்குதல் பதிலடி பதிலடி தாக்குதல் என்ற போர் நிலவரம் முழுமையான மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் போருக்குள் தள்ளும் என்ற புதிய அச்சத்தை எழுப்பியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு கடுமையான தண்டனையை எதிர்கொள்ளும் என ஈரானின் அதியுச்ச ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி சூளுரைத்த பின்னர் இஸ்ரேல் மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்றிரவு முதல் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களில் ஈரானின் பல இராணுவ தளபதிகளும் விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். இது ஈரானுக்கு பெரும் இழப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும் தாக்குதல்களாக மாறியுள்ளன. எனினும் எதிரியின் தாக்குதல்களில்
பல இராணுவ தளபதிகளும் விஞ்ஞானிகளும் பலியாகி கொண்டாலும் அவர்களின் வாரிசுகளும் சகாக்களும் உடனடியாக தங்கள் கடமைகளை தொடர்வதாக ஈரானிய அதிஉயர் ஆன்மீக தலைவர் குறிப்பிடுகிறார். ஈரான் இன்னும் சில நாட்களுக்குள் 15 அணுகுண்டுகளை உருவாக்கும் இறுதி கட்டத்தில் இருப்பதால் ஈரானுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்காமல் இஸ்ரேல் அதன் மீது கடுமையான அதிரடி தாக்குதல்களை நடத்த போகிறது என்ற விடயம் கடந்த சில நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்த நிலையில் நேற்றிரவு அந்த விடயம் யதார்த்தமாக மாறியது. ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்கப் போகின்றது என்பதை அமெரிக்க உளவுத்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த விடயம் நேற்றைய செய்தி வீச்சிலும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேபோல நேற்று முன்தினம் ஈராக், பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் ஈராக், பஹ்ரைன், குவைத் மற்றும் குர்திஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் இருந்து அவசியமற்ற ராஜதந்திர பணியாளர்களை அமெரிக்கா அவசரமாக வெளியேற்றிய விடயமும் மத்திய கிழக்கின் கொதிநிலைகளுக்கு புதிய ஆதாரத்தை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் ஈரானிய அணுசக்தி திட்ட இலக்குகள் மீதும் ஈரானின் நீண்ட தூர ஏவுகணை தளங்கள் மீதும் அதன் உற்பத்தி கூடங்கள் என சந்தேகிக்கப்படும் இடங்கள் மீதும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை இருளோடு இருளாக நடத்தியது. இது ஒரு வரலாற்று தாக்குதல் என இஸ்ரேலிய இராணுவம் கூறுகிறது. ஈரான் முழுவதிலும் இருந்த பல இலக்குகள் துல்லியமாக ஒருங்கிணைக்கப்பட்ட தமது இராணுவ நடவடிக்கையில் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிடும் நிலையில் இஸ்ரேலின் கூற்றுக்கு ஆதாரமாக ஈரானில் பல இடங்களில் வெடியோசைகளும் பெரும் தீப்பரவல்களும் ஏற்பட்டன. பல இடங்களில் அடுக்குமாடி கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிவதையும் அவற்றை ஈரானின் தீயணைப்பு படை பிரிவுகள் அணைக்க போராடி கொள்வதையும் ஈரானிய அரசு தொலைக்காட்சியே காணொளிகளாக காட்டியது. பல இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய தலைநகர் தெஹ்ரான் உட்பட்ட இடங்களில் கடும் குண்டுவீச்சுக்களை நடத்தின. இந்த தாக்குதல்கள் தமது ஆபரேஷன் ரைசிங் லைனின் முக்கிய பகுதிகள் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறினார். இஸ்ரேலிலும் தற்போது அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் இயன்றவரை பதுங்கு குழிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் மத்திய ஈரானின் நடான்ஸ் பகுதியில் உள்ள யுரேனிய செறிவூட்ட நிலையம் பல முறை இலக்கு வைக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஈரானின் புரட்சிகர படையணி கட்டளை மையம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அங்கிருந்த புரட்சிகர காவல் படையின் கமாண்டர் இன் சீஃப் எனப்படும் தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமியும் பலியாகியுள்ளார். அதேபோல ஈரானிய இராணுவத்தின் தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் முகமது பகேரியும் இஸ்ரேலிய தாக்குதலில் பலியாகியுள்ளார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் 2 முக்கிய உயர் படைத்துறை முகங்கள் பலியானமை ஈரானின் படைத்துறைக்கு பெரும் இழப்பாக மாறியுள்ளது. 1960ஆம் ஆண்டில் பிறந்த சலாமி கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் ஈரானின் செல்வாக்கு மிக்க நபர்களின் பொறுப்பிலும் உள்ள நிலையில் அவர் பலியாகியுள்ளார். அதேபோல ஈரானின் மிக உயர்ந்த படைய பதவியில் இருக்கும் இராணுவ அதிகாரியான பகேரியும் இன்று அதிகாலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். நேற்றிரவு முதல் இஸ்ரேலிய வான்படை நடத்திய தாக்குதல்களை விட இஸ்ரேலின் வெளியக உளவுத்துறையான மொசாட்டும் ஈரானுக்குள்ளே சில நாசவேலை தாக்குதல்களை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளது. ஈரானிய வான் பாதுகாப்பு மற்றும் அதன் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு எதிராக இந்த நாசவேலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக மொசாட் கூறுகிறது. மொசாட் நடத்திய தாக்குதல்களில் தான் ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதிகளும் மூத்த அணு விஞ்ஞானிகளும் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதுவரை 2 படைய உயர் முகங்களின் பலிகள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுள்ளன. அணு விஞ்ஞானிகளின் பலிகள் அறிவிக்கப்படவில்லை. ஈரான் மீதான இந்த சதி தாக்குதல்களுக்கு ஈரானும் பதிலடி வழங்கக்கூடும் என்பதால் இஸ்ரேலின் சில மூத்த அதிகாரிகளும் படைய அதிகாரிகளும் தற்போது இரகசிய இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான தாக்குதல்கள் இன்று உலக எண்ணெய் சந்தையில் எண்ணெய் விலையை சடிதியாக ஏற்றங்காண வைத்தன. ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு பேரவையை அவசரமாக கூட்டுகிறார். ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என இஸ்ரேலிடம் நேற்று ட்ரம்ப் வலியுறுத்தி கூறிய நிலையில் நேற்றிரவே இந்த தாக்குதல் இடம்பெற்றது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்காவின் ஈடுபாடு இல்லை எனவும் இது இஸ்ரேல் ஒருதலை பட்சமாக எடுத்த நடவடிக்கை எனவும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறினாலும் ஈரான் அதனை நம்ப தயாராக இல்லை. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா பின்புலமாக இருந்ததாக ஈரான் புதிய குற்றச்சாட்டை தொடுத்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை இப்போது ஈராக் மற்றும் சிரியா உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏறக்குறைய 40,000 துருப்புக்களை கொண்டுள்ளது. அதேபோல அமெரிக்க வான்படையும் F-35C லைட்னிங் 2 ரக போர் விமானங்கள், FA-18EF சூப்பர் ஹார்னட்ஸ் விமானங்கள், EA-18G கிரோலோஸ் ரக விமானங்கள்,
E-2D அட்வான்ஸ் ஹாக்கிக்ஸ் ரக போர் விமானங்கள், CMV-22 ரக ஆஸ்பிரேஸ் கலங்கள் மற்றும் MH-60RS சீஹாக்கர்ஸ் உட்பட்ட அதிஉயர் வான்கலங்கள் உட்பட்ட 9 தாக்குதல் அணிகளை மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தியுள்ளது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரான் சில நாட்களுக்குள் 15 அணுக்குண்டுகளை உருவாக்கி கொண்டால் தனது இருப்புக்கு பெரும் நெருக்கடி உருவாகும் என்பதால் இந்த தாக்குதல்களை அது அதிரடியாக மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானும் தன்னிடமுள்ள ஆயிரக்கணக்கான கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை 3 மடங்கு தொகைக்கு அதிகரிக்கும் திட்டங்களில் தீவிரம் காட்டிய நிலையில் இரண்டு நாடுகளும் ஒரு ஆல் அவுட் வார் நிலைமைக்குள் தங்களை தள்ளியுள்ளன. அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இந்தியாவில் நேற்று பெரும் துன்பியலை சந்தித்த ஏர் இந்தியாவின் பயணிகள் விமானத்தை மையப்படுத்திய அதிர்வுகள் இன்றும் தொடர்ந்தன. இன்று அகமதாபாத் நகருக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விமான விபத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதேபோல காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். இந்த விமான விபத்து குறித்து முறையான ஒரு விசாரணை நடத்தப்படும் என இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று அகமதாபாத் நகருக்கு சென்றார். இப்போது அனைத்துலக நெறிமுறைகளின்படி இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பிரிவும் இந்த விபத்து குறித்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நேற்று 242 பேருடன் லண்டன் நோக்கி புறப்பட்ட போயிங்கின் 787 ட்ரீம் லைனர் ரக விமானம் புறப்பட்ட 2 நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து பேரழிவை சந்தித்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த விமானம் சரியான வேகத்தில் ஓடுபாதையில் இருந்து கிளம்பினாலும் அதனால் சரியான வேகத்தில் தொடர்ந்து மேலே எழும்ப முடியாமல் மிகவும் தாழ்வாக பறந்து இறுதியில் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது. லண்டனை நோக்கி பயணிக்கும் விமானம் என்பதால் அதில் 1,26,000 லிட்டருக்கு மேற்பட்ட எரிபொருள் முழுமையாக இருந்ததால் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததின் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே தீப்பிடித்து எரிந்துள்ளது. பல மணி நேரமாக தீவிரமாக போராடி தீ அணைக்கப்பட்டாலும் விமான பயணிகளின் உடல்கள் மிகவும் கருகிய நிலையில் இருப்பதால் அவற்றை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏராளமான பயணிகளின் உடல் பாகங்கள் தனித்தனியாக மீட்கப்பட்டுள்ளன. DNA எனப்படும் மரபணு பரிசோதனையின் பின்னர்தான் இந்த உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் பலியாகினர். விமானம் மோதி விழுந்த மருத்துவக் கல்லூரி விடுதியிலும் 10 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். விமானத்தில் பயணம் செய்த பயணிகளில் 53 பேர் இந்திய பூர்வீகத்தை கொண்ட பிரித்தானியர்கள் உட்பட்ட பிரித்தானிய குடிமக்கள். போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்த 7 பேரும் கனடாவைச் சேர்ந்த ஒருவரும் இந்த விமானத்தில் பயணித்த நிலையில் இந்திய பூர்வீகம் கொண்ட பிரித்தானியர் ஒருவரை தவிர ஏனைய அனைவருமே பலியாகிய துன்பியல் இடம்பெற்றுள்ளது. விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்ற 40 வயதான பயணி மட்டும் இந்த விபத்தில் ஆச்சரியமாக உயிர் தப்பியிருக்கிறார். அதுவும் விமானத்திலிருந்து இயல்பாக சற்று நொண்டியபடி அவர் நடந்து செல்லும் காட்சி வலைத்தளங்களில் தற்போது வைரல் எனப்படும் முன்னிலைக்கு பரவியுள்ளது. ஆனால் அதே விமானத்தில் பயணம் செய்த அவரது மூத்த சகோதரர் அஜய்குமார் பலியாகியுள்ளார். கண்மூடி திறப்பதற்குள் எல்லாமே முடிந்துவிட்ட நிலையில் தான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்பது தெரியவில்லை என்கின்றார் விஸ்வாஸ் குமார் ரமேஷ். விமானத்தின் ஜன்னலோர இருக்கையில் இருந்த இவர் விமானம் கட்டிடத்தில் மோதிய பின்னர் ஏற்பட்ட துவாரம் வழியாக விமானம் தீப்பிடிக்க முன்னர் அதிலிருந்து வெளியே குதித்ததாக கூறப்படுகின்றது. சரியான வேகத்தில் ஓடுபாதையில் விமானம் மேலெழும்பிய போதிலும் அதன் பின்னர் மேலெழும்ப முடியாமல் இருந்தமைக்கு என்ன காரணங்கள் என்பது இப்போது அவதானிக்கப்படுகின்றது. விமானம் உடனடியாகவே தாழ்வாக பறந்ததுக்கு விமானத்தின் லேண்டிங் கியர் எனப்படும் விமான சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமான சக்கரம் உள்ளிழுக்கப்படாமல் இருந்ததால் அது ஏதாவது ஒரு கட்டிடம் மீது மோதி இருக்கலாம் எனவும், விமான இயந்திரங்களில் பறவைகள் மோதி இருக்கலாம் எனவும், இல்லையென்றால் விமான இயந்திரங்களில் திடீர் கோளாறு ஏற்பட்டு அது சடுதியாக நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் இந்த விமான விபத்துக்கு காரணங்களாக ஊகிக்கப்படுகின்றன. தற்போது விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. இதனால் அதனை ஆய்வு செய்வதன் மூலம் விபத்துக்கான உண்மையான காரணங்கள் தெரிய வரும் என நம்பப்படுகிறது. கடந்த மாதம் போயிங் தனது 787 ட்ரீம் லைனர் ரக விமானங்களில் உலகளாவிய ரீதியில் மொத்தமாக 1 பில்லியன் பயணிகள் பயணம் செய்த நிகழ்வை கொண்டாடிய நிலையில் 2011ஆம் ஆண்டில் முதலாக சேவையில் நுழைந்த 787 ட்ரீம் லைனர் முதலாக பெரிய பேரழிவு விபத்தை நேற்று சந்தித்தது. உலகளாவிய ரீதியில் தற்போது 1175 ட்ரீம் லைனர் ரக விமானங்கள் பறக்கின்றன. எனினும் போயிங் கடந்த சில ஆண்டுகளாகவே தனது களங்களில் பெரும் விபத்துக்களையும் தொழில்நுட்ப பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி வருவதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். 2018 மற்றும் 2019 போயிங்கின் நட்சத்திர விமானமான 737 மேக்ஸ் கடுமையான சவால்களை சந்தித்ததும் 2 விபத்துகளில் மொத்தமாக 346 பேர் கொல்லப்படுவதற்கு அந்த களங்கள் காரணமாக இருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்கள்.
இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.